ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போல் ஈட்டனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகத்தில் உள்ள தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் மற்றும் உலகத்தில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், மருத்துவம், ஆன்மீகம், வாழ்வியல் இந்த 4 தலைப்புகளிலும் தொடர் காணொளிகளாக கொடுத்தவர்கள் அதில் இன்று ஜோதிடத்தில் மற்றும் ஒரு காணொளி. அந்த காணொளி காதல் திருமணம் என்ற ஒரு தலைப்பு. இந்த காதல் திருமணம் இந்த கிரகங்கள் செய்து வைக்கிறது, இந்த கிரகங்கள் சுட்டி காட்டுகிறது, இதற்கு துணை போகும் பாவங்கள் என்ன என்பது சார்ந்த தகவலை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஜாதகத்தில் புதனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும் போது புத்தியும் மனமும் தன்னுடைய இயல்பு நிலையை விட்டு அடுத்த கட்டத்தை யோசிக்கிறார். இதில் 5ஆம் இடம் சம்பந்தப்படும் பொழுது அதீத கற்பனையும் மேலோங்கி வந்து விடுகிறது. இது லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் இந்த காதல் கைகூடுகிறது. லக்னாதிபதி சரியில்லாத நிலையில் இருக்கும் பொழுது இந்த காதல் கை தவறி மண்ணில் விழுந்து விடுகிறது. இது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு இது காதல் திருமணமா அல்லது பெற்றோர்களால் முடிவு செய்யப்பட்ட திருமணமா என்பதை கண்கூடாக பார்த்தவுடன் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்போது தானே இந்த திருமணம் நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்வது அல்லது உங்களுடைய குழந்தைகள் திருமணத்துக்கு அனுமதிப்பார்கள் அல்லது அனுமதிக்க மாட்டார்கள் என்பது சார்ந்த தகவல்களை சொல்லிவிட முடியும் அல்லவா? ஒருவருடைய திருமணத்தை அறியும் பட்சத்தில் உதவிடும் பாவம் 7ஆம் பாவமாகும். வரும் மனைவி பற்றியும் பெண்ணுக்கு வரக்கூடிய கணவரை பற்றியும் இந்த 7ஆம் பாவமே அடையாளம் காட்டுகிறது. இந்த 7ஆம் பாவத்தை வைத்து பெற்றோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணமா அல்லது அவர்களே வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்களா என்பது சார்ந்த தகவல்களை இந்த 7ஆம் பாவமே அடையாளம் காட்டுகிறது. 7ஆம் பாவத்தில் நின்ற கிரகம் லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 6, 8, 12க்கு சென்றாலும் அந்த திருமணத்தில் வில்லங்கமும் விவகாரமும் கலந்தே இருக்கும். லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 1, 5, 9 லக்னத்துக்கு 7க்குரியவன் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் காதல் அப்படி இப்படி என்று ஏற்கு மாறான சூழ்நிலையில் சென்றாலும் அவர்களுக்கு தாய் தந்தை பக்கத்தில் இருந்து திருமணத்தை செய்து வைக்கிறார்கள் என்பது நடைமுறைகள் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் ஒரு திருமணம் காதலாக நட்பாக ஆரம்பித்து காதலாக தொடர்ந்து திருமணத்தில் முடிக்க வேண்டுமென்றால் 2, 5, 7, 11ஆம் இடங்கள் சிறப்பாக அமையும் பட்சத்தில் இது யாருக்கும் தெரியாமல் காதலித்து அனைவருக்கும் தெரிய மாங்கல்யம் சூட்டி அழகாக திருமணத்தை செய்து கொள்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் 3, 5, 7க்குரியவர்கள் சம்பந்தப்படும் பொழுது இந்த திருமணம் அவசரமாக நடந்து முடிகிறது. 3, 7, 11 தொடர்பு 3, 5, 7, 11 தொடர்பு ஏற்படும் பொழுது இவர்கள் திருமணம் வெளியூருக்கும் வெளிமக்களுக்கும் தெரிந்திருக்கும், ஆனால் தாய் தந்தையருக்கோ அல்லது இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கோ தெரியாமல் போயிருக்கும் என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. பொதுவாக 5ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தியை நடத்தும் காலத்தில் அந்த 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் 5ஆம் இடத்தில் நின்ற கிரகம் லக்னாதிபதி நின்ற நிலைக்கு 6, 8, 12க்கு போகாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த காதல் திருமணம் சிறப்பாக அமைந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காணப்படுகிறது. அதே சமயத்தில் குருவனுடைய தொடர்பில், அதாவது குருவினுடைய பார்வையில் ராகு சந்திரன் இருந்தாலும் ராகு சந்திரனுடைய தொடர்பில் குரு இருந்தாலும், அதாவது ராகுவோ சந்திரனோ குருவுக்கு நட்சத்திரம் தந்து குருவனுடைய பார்வை பெற்றிருந்தாலும் அவர்கள் அவசரமான திருமணத்தை செய்து கொள்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது.
முதலில் காதல் மற்றும் கலப்பு திருமணம் செய்வதற்கு ஜோதிட சாஸ்திரம் எந்த பொது விதிகளை அடையாளம் காட்டியிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, லக்னத்துக்கு 1 மற்றும் 7ஆம் பாவத்தில் ராகு கேது இருப்பது, சந்திரனுக்கு 1 மற்றும் 7ஆம் இடத்தில் ராகு கேது இருப்பது, லக்னம் மற்றும் சந்திரனுக்கு 2 8 ராகு கேது அமர்ந்திருப்பது, 7ஆம் பாவ அதிபதியுடன் ராகு கேது இணைந்திருப்பது, 7ஆம் அதிபதி ராகு அல்லது கேதுவினுடைய நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் அமர்ந்து அந்த நட்சத்திரத்தின் நட்சத்திர சாரத்தை எந்த கிரகம் கொடுத்திருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய பார்வை சேர்க்கை இருப்பது போன்றவைகள், 7ஆம் அதிபதி நவாம்சத்தில் குருவின் வீட்டில் இருப்பது, 7ஆம் பாவத்தில் சனி மாந்தி சேர்க்கை இருப்பது, அவசரமான திருமணத்தை அள்ளி தெளித்த கோலமாக போட்டுவிட்டு சென்று விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. 7ஆம் பாவத்தில் செவ்வாய் ராகு சேர்ந்து இருப்பின் நடைமுறை சம்பிரதாயத்தை மீறிய திருமணத்தை செய்து விடுகிறது. 7ஆம் பாவத்தில் சூரியன் சனி சேர்க்கை, சந்திரன் சூரியன் ராகு சேர்க்கை அந்நிய ஜாதிகள் திருமணத்தை தந்து விடுகிறது. 7இல் சுக்கிரன் இருக்க சனியனுடைய சேர்க்கை பெற்று இந்த சனியோ சுக்கிரனோ ராகுவினுடைய பார்வையிலிருந்து செவ்வாயினுடைய சம்பந்தம் பெறும் பொழுது விதவையினுடைய திருமணத்தை அரங்கேற்றத்தில் கொண்டு வந்து விட்டு விடுகிறது. அல்லது அவர்கள் எந்த ஒரு ஜாதியை தரம் கெட்டது என்று நினைக்கிறார்களோ, அந்த பெண்ணின் அப்பா அம்மாவும் நினைக்கிறார்களோ, அந்த ஜாதியிலிருந்து அவர்களுக்கு வாழ்க்கை துணையை தந்து கேவலமான வாழ்க்கை வாழக்கூடிய தன்மையை தந்து விடுகிறது. 7இல் சந்திரன் இருப்பது அவ்வளவு திருப்திகரமான சூழ்நிலை இல்லை. 7ஆம் இடத்தில் சந்திரன் இருந்து அது ராகுவனுடைய நட்சத்திரத்திலே கேதுவனுடைய நட்சத்திரத்திலே இருக்கும் பொழுது தன்னை விட தரம் தாழ்ந்த ஜாதிகளிலிருந்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறார்கள். லக்கணத்துக்கு 2இல் சூரியன் அல்லது கேது இருக்க அந்நிய ஜாதியில் திருமணம் நடக்கிறது. லக்னாதிபதி நீசம் பெற்று பாவக்கிரகத்தினுடைய சம்பந்தம் பெற்று பாதிப்படைந்திருந்தால் நிச்சயம் சமுதாய கட்டுப்பாட்டை மீறிய திருமணம் நடந்து விடுகிறது. 2ஆம் அதிபதி 3 6 8 12 மறைந்து இருந்து பாவர் வீட்டில் இருந்தாலோ, பாவக்கிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ பெற்றிருந்தாலும் திருமணம் நடக்கும் காலத்தில் ராகுகேதுனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்த கிரகங்கள் தசாபுத்தியை நடத்தும் காலத்திலேயும் வேறு ஜாதியில் திருமணம் நடந்து விடுகிறது. குரு 12இல் இருப்பது சிலருக்கு காதல் திருமணம் ஏற்படுகிறது. குரு பாதிக்கப்பட்டு பாவக்கிரகங்களுடைய சேர்க்கை பெற்றிருந்தாலும், பார்த்திருந்தாலும், சேர்ந்திருந்தாலும், சார பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அவசர திருமணத்தை அள்ளி தெளித்து விட்டு சென்று விடுகிறது. சாஸ்திர சம்பிரதாய இனச்சம்பிரதாயங்கள் போன்றவை 9ஆம் பாவத்தில் கூறப்படுவதால் 9ஆம் அதிபதி நீச்சமடைந்தோ 6 8 12ஆம் வீட்டில் அமர்ந்து இருந்தாலோ அவர்களுக்கு சமுதாய சம்பிரதாய சடங்குகளை சாஸ்திரங்களை மீறி திருமணத்தை செய்து வைத்து விடுகிறது கிரகங்கள். 7இல் சனிராக இருந்தாலோ அல்லது நவாம்சத்தில் இந்த சேர்க்கை இருந்தாலோ அல்லது நவாம்சத்தில் 7ஆம் அதிபதியுடன் ராகு சேர்க்கை பெற்று இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு வெளிநாட்டு திருமணம் நடந்து விடுகிறது. அதுவும் நீர் ராசியாக அமையும் பட்சத்தில் நிச்சயமாக வெளிநாட்டு திருமணம் என்பதில் மாற்று கருத்தில்லை. 7ஆம் அதிபதி லக்கினத்தில் அமர்வது, 1க்குரியவன் 7இல் இருப்பது, 5க்குரியவனுடைய தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் அவர்களுக்கும் காதல் திருமணம் ஏற்படுகிறது. ஆனால் இது தாய் தந்தையினுடைய அனுமதியோடு திருமணம் நடக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே மாதிரி லக்கினத்துக்கு 3 12க்குரியவனுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு காதலையும் தாண்டி மற்ற விஷயங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த தேவைப்பட்ட விஷயங்களால் அவர்கள் ஒன்று சேர்கிறார்கள். காலப்போக்கில் அந்த உறவு கசந்து போய் வாழ்க்கை துணையை விட்டு ஒருவருக்கொருவர் பிரிந்து வேற்று துணையை தேட கொஞ்சம் கூட தயக்கமில்லாமல் சென்று விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. காதல் திருமணம் செய்தவர்களினுடைய ஜாதகங்களை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அனுபவத்தில் சில விஷயங்கள் தெளிவாக கண்ணில் படுகிறது. 7ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்தில் அமர்ந்து 5க்குரியவனுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அன்பின் துணை கொண்டு தங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொள்ளும் தன்மையில் திருமணத்தை செய்து கொள்கிறார்கள். 7ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானம் 3ஆம் வீடாகும். 3ஆம் வீட்டை ஜோதிட சாஸ்திரம் வீரிய பாவம் என்று சொல்லுகிறது. இந்த கணவன் மனைவி அல்லது இன்பத்தினுடைய வீரிய பலத்தை அறிய உதவுகிறது. 7ஆம் வீட்டிற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடம் கணவர் மனைவியினுடைய இல்லறத்தில் ஏற்படும் நிரந்தர நட்பினுடைய தன்மையை அறிய உதவும் 11ஆம் பாவமாகும். காலபுருஷ லக்கினத்துக்கு தர்ம அர்த்த காம மோட்சம் என்று சொல்லக்கூடிய 4 வகை புருஷார்த்தங்களில் காமத்திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 3 7 11ஆம் இடங்கள்
அவர்களுடைய சாரம் பெற்ற கிரகங்கள் தசாபுத்தியை நடத்தினாலும் 3, 7, 11 ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்றிருந்த தசாபுத்தியை நடத்தினாலும் அவர்களுக்கு சுலபமாக காதல் திருமணம் அரங்கேறி விடுகிறது. அதே சமயத்தில் அவர்கள் 2ஆம் இடத்துக்குரியவனுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் தாய் தந்தை அல்ல மற்றது குடும்பத்தினர்களுடன் அனுமதியோடு திருமணம் நடக்கிறது. இல்லை என்றால் அவர்களே திருமணத்தை செய்து கொண்டு விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் திருமணம் என்ற ஒன்றை காதல் திருமணத்தின் மூலம் செய்ய முயற்சி செய்யும் பொழுது காதல் திருமணத்தை தரக்கூடிய 3, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் சனி செவ்வாய் ராகு கேதுவனுடைய கோச்சாரம் நடக்கும் பட்சத்தில் அவர்களுடைய சனி செவ்வாய் ராகு கேதுவனுடைய தசாபுத்தியும் நடக்கும் பட்சத்தில் இந்த காதல் திருமணம் காதலோடு முடிந்து திருமணத்தை வேற்று ஒரு வாழ்க்கை துணையோடு சேர்த்து வைத்து விதி சதுரங்க விளையாட்டை ஆரம்பிக்க தொடங்கிவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராகரத்தினம். தற்போது நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அல்லது இந்த காணொலியில் சொல்லிய தகவல்கள் அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த வாடிக்கையாளர்களுடைய ஜாதகத்திலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்களை ஒழிய நூலில் சொல்லப்பட்ட தகவல்கள் இல்லை. நான் பார்த்து சொல்லவில்லை என்பதை சொல்கிறேன். எண்ணற்ற நூல்களில் எல்லா தகவல்களும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதில் உத்தரகாலாமிர்தம் என்ற நூலும் காலப்பிரகாசிகை என்ற நூலும் சாராவாளி என்ற நூலும் இந்த காதல் சம்பந்தப்பட்டது, திருமணம் சம்பந்தப்பட்டது, அனைத்து வாழ்க்கை சம்பந்தப்பட்ட தகவல்களையும் இந்த 3 நூல்களும் தெளிவாக எடுத்து உரைக்கிறது, அடையாளம் காட்டிருக்கிறது. இதையெல்லாம் உங்களிடம் வரும் ஜாதகங்கள் அல்லது உங்களின் ஜாதகங்களை இந்த தகவல்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். நடைமுறைகள் ஒத்துப்போகாமல் இருப்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. சரி நண்பர்களே, என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு எண் 9791199649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.